அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு காலம் காலமாக மருத்துவத்துறையில் செய்திட்ட சாதனைகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஊரில் கல்யாணம், மார்பில் சந்தனம் என்று கிராமப்புறங்களில் மைனர்கள் சுற்றித் திரிவது போல விதிவசத்தால் தமிழகத்தின் முதலமைச்சராகிய திரு ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகளில் மார்த்தட்டி கொண்டு அலைகிறார் என்று தெரிவித்திருக்கிறார். மருத்துவத்துறையில் சிறப்பான கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழகம் முன்னோடியாக இருப்பதற்கு ஏதோ இவரது தந்தை திரு கருணாநிதி செய்த சாதனைகள் தான் காரணம் என்று நேற்றைய மருத்துவத்துறை தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறார் என்றும், அதனால்தான் மருத்துவத்துறை வளர்ச்சி ஏற்பட்டது என்று தமிழக மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல ஸ்டாலின் பேசியுள்ளார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய முழு அளவில் சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் காலி பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்ப வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் 2012ஆம் ஆண்டு தனியாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB துவக்கினார்கள் என்று தெரிவித்துள்ளார். அதே போல தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு மாவட்டங்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் முன்னதாகவே மருந்து பொருட்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று மருத்துவ பணிகள் கழகம் TNMSC தொடங்கப்பட்டு நோயாளிகளுக்கு மருந்துகள் தடையில்லாமல் வழங்கப்பட்டன என்றும் 2011 முதல் 2021 வரை சிவகங்கை, திருவண்ணாமலை, ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் கோவை ESIயில் இருக்கக்கூடிய புதிய மருத்துவக் கல்லூரி, புதுக்கோட்டை, கரூர் மருத்துவக் கல்லூரி, பெருந்துறை மருத்துவக் கல்லூரி, ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியாகவும், ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியாகவும் மாற்றப்பட்டன என்றும், மேலும் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று 10 ஆண்டு கால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மொத்தம் 19 மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டன என்றும், இதனால் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பை ஏற்படுத்தியதுதான் அம்மாவின் அரசு என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடியவர் திரு ஸ்டாலின் என்பதற்கு ஒரே உதாரணம் 108 ஆம்புலன்ஸ் சேவையை இவரது தந்தை அறிமுகப்படுத்தியது போல புலம்பியுள்ளார் என்று அன்றைய மத்திய அரசு நாடு முழுவதும் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி துவங்கி வைத்தது திரு கருணாநிதியின் சாதனை. இதில் இவர் மார்க்கெட்டுவதற்கு ஒன்றும் இல்லை என்று தோல் உரித்து காட்டியுள்ளார். அதே போல 10 ஆண்டுகளில் அம்மாவின் ஆட்சியில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்றும் 165 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டன, 2000 அம்மா மினி கிளினிக்குகள் ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் டிஜிட்டல் எக்ஸ்ரே, CT ஸ்கேன், MRI, கேத்லாப் கருவிகள் போன்ற கேன்சர் சிகிச்சை அளிப்பதற்கு லீனாக் ஆக்சிலேட்டர், பெட் ஸ்கேன் போன்ற நவீன மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டு தமிழகமெங்கும் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு மருத்துவ உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுவதுடன் காரணமாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக கிராமப்புறங்களில் மருத்துவ வசதி பல மடங்கு மேம்படுத்தப்பட்டன என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவ உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டதுடன் அதன் காரணமாக தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை பல மடங்கு மேம்படுத்தப்பட்டன என்று தெரிவித்துள்ளார். கிராமப்புற மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வால் பாதிக்கப்படக்கூடாது என்று மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீட்டை அம்மாவின் அரசு அறிவித்ததன் மூலம் 2020 முதல் 2024 வரை சுமார் 3446 ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர் என்றும், ஆங்கிலம் மருத்துவம் மட்டுமன்றி இந்திய மருத்துவ முறைகளான சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனைகள் உட்கட்டமைப்பு வெகுவாக உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற இயற்கை யோகா மருத்துவமனை ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுத்தது அம்மாவின் அரசு என்று பட்டியலிட்டுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் ஒன்றை துவக்கி வைத்தார்கள் என்றும், தொடர்ந்து ஜப்பான் நாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் ரூபாய் 1634 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் 2 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2018ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டு உலக தரத்தில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். குறிப்பாக குழந்தைகள் பாலூட்டக்கூடிய அறை, அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அம்மா சஞ்சீவினி திட்டம்,
அம்மா ஊட்டச்சத்து திட்டம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் என்று எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது அம்மாவின் அரசு என்றும், அனைவருக்கும் நல்வாழ்வு திட்டம் ரூபாய் 260.79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 985 துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் 1844 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும், இவ்வாறு அம்மாவினுடைய அரசினுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதன் காரணமாக இந்தியா முழுவதும் தாய்மார்களுடைய இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக மத்திய அரசு நிர்ணயித்த கால அளவை தமிழ்நாடு 2018 அடைந்ததால் மத்திய அரசுடைய பரிசை பெற்றோம். அதே போல் உடல் உறுப்பு தானத்திற்கு 2015 முதல் 2020 வரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் மத்திய அரசினுடைய விருது பெற்றோம். பல சாதனைகளை மருத்துவத்துறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதித்து காட்டினோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்றவுடன் மருத்துவ வசதிகளை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து கிராமங்களுக்கு எடுத்துச் செல்லும் புரட்சிகரமான அம்மா மினி கிளினிக் திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியதுதான் இந்த பொம்மை முதலமைச்சருடைய மெகா சாதனை என்று குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டு காலம் அம்மாவினுடைய ஆட்சியில் சுமார் 31,500 மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் என்றும், ஆனால் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சுமார் 1850 அம்மா மினி கிளினிக்குகள் மருத்துவர்களையும் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளர்களாக பணிபுரிந்து வந்த சுமார் 500 மருத்துவர்களையும் வீட்டிற்கு அனுப்பியதுதான் ஸ்டாலின் மாடலுடைய ஆட்சி என்றும், அம்மா அரசினுடைய ஆட்சியில் திறக்கப்பட்ட அம்மா மருந்தகத்தை தற்போது முதல்வர் மருந்தகமாக ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்றும், 2021 முதல் 4 ஆண்டுகள் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எத்தனை மருத்துவ கல்லூரிகளை திறந்தார் என்று பட்டியலிட தயாரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மருத்துவத்துறையில் தங்கள் சாதனைகள் செய்வதாக வாய் ஜாலம் பேசியதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை தமிழக மக்கள் மனதிலிருந்து யாராலும் மறைக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சியில் மக்கள் படும் அவலங்கள் திசை திருப்பவும், மக்கள் படும் துயரங்களை வெளி உலகிற்கு குறிப்பாக தெரியாமல் தடுக்கவும் புறையோடி போன புணுகு பூசும் செயலில் இந்த பொம்மை முதலமைச்சர் ஈடுபட்டிருப்பது அவருடைய நேற்றைய பேச்சிலிருந்து தெளிவாக தெரிவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 45 மாத கால விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழக மருத்துவத்துறை குறிப்பாக அரசு மருத்துவமனை சீரழிந்து கிடக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய நிகழ்ச்சியில் எம்ஆர்வி மூலம் சுமார் 2500 மருத்துவர்கள் நியமனம் செய்கிறேன் என்று அறிவித்து மதிப்பெண் மற்றும் கிரேடிங் பட்டியலை வெளியிட்டு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல சுமார் 500 இளம் மருத்துவர்களை வீதியில் நிறுத்தி போராட வைத்து மாணவர்களுக்கு பணியாணை வழங்கியதுதான் இந்த விடியா திமுக ஸ்டாலின் அரசினுடைய சாதனை என்றும், இது போன்ற ஒரு நிலைமை அம்மாவினுடைய அரசில் ஏற்பட்ட போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இளம் மருத்துவர்கள் அனைவருக்கும் போதிய கால அவகாசம் தந்து தேர்ச்சி பெற்ற அனைத்து மருத்துவருக்கும் பணியாணை வழங்கினார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து இந்தியாவிலேயே மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்தது என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். இந்த ஆட்சியாளர்கள் தமிழக மக்கள் படும் வேதனைகளை களையக்கூடிய திருநாள் விரைவில் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மலரும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன்.